பெரிய மூர்த்தி. பஞ்ச சபைகளில் உள்ள நடராஜர்களில் மதுரையில் உள்ள வெள்ளியம்பல நடராஜரே பெரிய மூர்த்தி ஆவார். சிதம்பரம், திருவலங்காடு, திருநெல்வேலி தலங்களில் சிறிய மூர்த்தியாக பஞ்சலோக விக்கிரகமாக இருப்பார். குற்றாலத்தில் ஓவிய வடிவிலும் இருக்கிறார். இங்கு மட்டும் சிலா விக்கிரகமாக பெரிய வடிவில் காட்சி தருகிறார். இவர் 10 கரங்களுடன் ஆயுதம் ஏந்தி காட்சி தருவது விசேஷம். அருகில் சிவகாமி அம்மை இருக்கிறார்கள். சபை முழுக்க வெள்ளியால் உருவாக்கப்பட்டுள்ளது. தனி வாசலும் இருக்கிறது. முன்புறம் வியாக்கிய பாதரும் பதஞ்சலி மகரிஷியும் வணங்கியபடி இருக்கிறார்கள். உற்சவ நடராஜர் அருகில் இருக்கிறார். இவரது சன்னதி எதிரே நின்று சுந்தரேஸ்வரரையும் நடராஜரையும் ஒரே நேரத்தில் தரிசிக்கலாம். சதா என்றால் எப்போதும் என பொருள். எங்கு திரும்பினாலும் சிவபெருமானின் முகம். எதை கேட்டாலும் சிவசிவ எனும் மந்திர ஒலி. இதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது சதாசிவம் சிலை. இந்த சிலையை 7 நிலைகள் கொண்ட அம்மன் கோபுரத்தில் காணலாம். திருநீறு விநாயகரை வணங்கிவிட்டு அம்மன் சன்னதிக்கு செல்லும் வழியில் நின்று இந்த கோபுரத்தை கவனித்தால் அருமையாக சதாசிவ தரிசனம் கிடைக்கும். அம்பிகை அணிவித்த மாலை. திருச்செந்தூர் முருகர் அருளால் கவிபாடும் புலமை பெற்ற குமரகுருபரர் ஒரு சமயம் காசி யாத்திரை சென்றார். மதுரை வழியாக சென்ற அவர் இக்கோவிலுக்கு வந்தார். மீனாட்சியை வணங்கிய அவர் பிள்ளை தமிழ் பாடினார். திருமலை நாயக்கர் அவர் பாடுவதை கேட்டு கொண்டிருந்தார். மீனாட்சியை குழந்தையாக பாவித்த குமரகுருபரர் அவளின் சிறப்புகளை பாடிய போது குழந்தை வடிவில் வந்து பாடலை அம்பாள் கேட்டாள். அவருக்கு தன் கழுத்தில் அணிந்திருந்த முத்து மாலையை எடுத்து அணிவித்தாள். மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் குமரகுருபரர் குறிப்பிட்ட நிகழ்ச்சிகள் அம்பாள் சன்னதியை சுற்றி உள்ள சுவரில் சிற்பமாக உள்ளது. குமரகுருபரர் பிள்ளை தமிழ் பாடியது, அம்பிகை மாலை அணிவித்தது ஆகிய நிகழ்ச்சிகளை அம்பாள் சன்னதி முன்புள்ள 6 கால் மண்டபத்தில் ஓவியமாக காணலாம்.